எனக்கு சுகம் கொடுத்தாரு. எனக்கு சுகபலனாய் இந்த ஆண்டவரை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா 8 வயசுல போலியோல பாதிக்கப்பட்ட என் தாய், என் தகப்பன், என்னுடைய பாட்டி 3 பேரும் போன ஜிஎம்டி ரோட்ல, அப்பெல்லாம் டபுள் ரோடு கிடையாது, சிங்கிள் ரோடு தான். போன ஜிஎம்டி ரோட்ல புயல் பகுதியில் என் ரோட்ல கழிச்சிட்டு போயிட்டாங்க. நீ எப்படின்னா செத்து போடான்னு, அது ஒரு விபத்து. எப்படின்னா செத்து போன்னு சொல்லி போட்டுட்டு போனாங்க. எழுந்து நின்று நடந்து வந்த என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். ஒருவேளை உங்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம், ஒருவேளை துன்பத்தோடு இருக்கலாம், ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம், ஒருவேளை கவலையோடு இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனுக்கு சுகம் கொடுத்து இன்னைக்கு உங்க தெருவில், நம்ம தெருவில் சாட்சியா நிற்கிறார். அதே போலதான் என் வாழ்க்கையிலும் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சாட்சியா சொல்லி இருக்கிறேன். போலியால பாதிக்கப்பட்டேன், டைபாய்டு ஜுரம், அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க டாக்டர். மாமா ஒப்பனா சொல்றேங்க, மாமா தான் டாக்டர். அவர் ஆசீர்வாதம், பேரு ஆசீர்வாதம். அவர்கிட்ட சொல்லிட்டாரு, மருமகனை காப்பாற்ற முடியாது, கூப்பிட்டு போகட்டாரு. ஆனா என்னை இயேசு என்னை காப்பாத்தினார், எனக்கு நடக்க வைத்தார். என்ன நடக்க வைத்த தேவன் உங்களையும் நடக்க வைக்கிற ஒரே தெய்வம் இயேசு ஒருத்தர் தான், வேற யாராலும் முடியாது. எனக்கு நல்ல சுகபலனாய் நடந்து வந்து உங்க மத்தியில நான் சாட்சியா இருக்கிறேன். அது காரணம் இயேசு தான். மேலும் இந்த இயேசு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மேலும் இந்த இயேசுவை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்க பக்கத்துல உங்க அருகில் தான் இருக்குது அப்போஸ்தலர் விசுவாச எழுப்புதல் சபை. மந்திரம், தந்திரம், மாந்திரிகம், செய்வினையா, பிசாசா, பேய் பிசாசு உங்களை நைட்ல வந்து அலகலிக்குதா, வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். இயேசுவை முழுசா நம்பினா உங்களுக்கு சுகம் உண்டு. இயேசுவை நம்பினா உங்களுக்கு பலம் உண்டு. இயேசுவை நம்பினா உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆமென்.